நாடே உற்று நோக்கும் 5 மாநில தேர்தல் முடிவுகள். அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் நாளை பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான காவலர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் ராணுவத்தினருடன் 18,000 காவலர்கள் குவிப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் காவல்துறை கொடி அணிவகுப்பு. வன்முறை போராட்டங்கள் நிகழாவண்ணம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு. வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. இணையதளம், மொபைல் செயலி மூலம் விவரங்களை அப்டேட் செய்ய நடவடிக்கை. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க அதிகாலை 5 மணி முதல் புதிய தலைமுறையில் சிறப்பு நேரலை. நொடிக்கு நொடி அப்டேட்டுகளுடன் தொகுதி வாரியான விவரம். மீண்டும் வென்று ஆட்சியை தக்க வைக்குமா திமுக? நாளை வெளியாகிறது மக்களின் தீர்ப்பு. ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் முதல்வராவாரா எடப்பாடி கே பழனிசாமி? ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் அதிமுகவினர். தொடர்ந்து தனித்தே போட்டியிடும் நாதகவிற்கு இந்த முறை வாய்ப்பு கிட்டுமா? சட்டமன்றத்தில் ஒலிக்குமா சீமானின் குரல்? தேர்தல் முடிவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் தவேக தலைவர் விஜய்? மக்கள் மனதில் இருப்பது என்ன? நாளை தேர்தல் முடிவு. மேற்கு வங்கத்தின் பால்டா தொகுதியில் மே 21 மறு தேர்தல். வன்முறைகள், வாக்குச்சாவடி கைப்பற்றப்பட்டதாக புகார் எழுந்ததால் தேர்தல் ஆணையம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் என மம்தா பானர்ஜி உறுதி. பங்குச் சந்தைகளில் போலி தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து கணிப்புகள் உள்ளதாகவும் சாடல். சட்டமன்ற தேர்தல் தோல்வியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டதாக சுவேந்து அதிகாரி விமர்சனம். மேற்கு வங்க மக்களை கடந்த 10 ஆண்டுகளாக மம்தாவின் அரசு அச்சத்தில் மட்டுமே வைத்திருந்ததாகவும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் கூடுதலாக 242 பார்வையாளர்கள் நியமனம். அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வை பணிகளில் மத்திய அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு. முதல்வர் மம்தா பானர்ஜியின் மேல் முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சென்னை வந்த ஏர் அரேபியா விமானத்தின் அவசர கால கதவை திறந்து குதித்த பயணி. ஓடுதளத்தில் ஓடிய பயணியால் விமான சேவைகள் பாதிப்பு. மதுரை, சிவகங்கை, திருச்சி, சேலம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கோடை விடுமுறையை கொடைக்கானலில் கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்து உற்சாகம். தேனியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை, தென்னை மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். சேலம், சிவகங்கை, கோவையில் சாலையோரத்தில் இருந்த மரங்கள், மின்கம்பங்கள் சரிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு.
சிவகங்கை, மானாமதுரை மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு கனமழை. சூறைக்காற்றில் சித்திரை திருவிழாவுக்காக அமைக்கப்பட்டிருந்த ராட்டினம் சரிந்ததால் பதறியடித்து ஓடிய மக்கள். திருப்பூர் மாநகர பகுதிகளில் பலத்த காற்றோடு ஆலங்கட்டி மழை. சூறைக்காற்றின் போது பேனர் கிழிந்து பைக் மீது விழுந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த வாகன ஓட்டி. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கோவை மாவட்டம் வால்பாறையிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்துக்கு கனமழை. கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை தொடங்குகிறது கத்திரி வெயில் காலம். காலை 11 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். கத்திரி வெயில் காலகட்டத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைய வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்த உயிரிழப்பு. வெள்ளியங்கிரி மலையில் இந்த ஆண்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அலைமோதிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம். கடலில் நீராடி உற்சாகம். சென்னை திருவான்மியூரில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த தந்தை மகன் கைது. தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்தது அம்பலம். சிலிண்டர் விலை அதிகரிப்பால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை கடும் உயர்வு. சென்னையில் 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு இட்லி 15 ரூபாயாக அதிகரிப்பு. இன்று பிற்பகலில் நடக்கிறது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதி. முழுக்கை ஆடை, கம்பளி உடைகளை அணிந்து நீட் தேர்வு எழுத அனுமதி. மாணவர்களின் மனநலனை காக்கும் வகையில் நட்புடன் உங்களுடன் திட்டத்தை கொண்டு வந்துள்ள தமிழகம். டெல்லியில் விவேக் விகார் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெரும் தீ விபத்து. 9 பேர் உயிரிழப்பு. மேலும் சிலரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கன்னிவெடி வெடித்த விபத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 உயிரிழப்பு. கன்னிவெடியை அகற்றும் பணியின் போது நிகழ்ந்த சோக சம்பவம். கர்நாடகாவில் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பி விநியோகம். கொளுத்தும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள காவல்துறை ஏற்பாடு. ஜெர்மனியில் கோடை காலத்திலும் நிலவும் இதமான காலநிலை. படகு சவாரி செய்தும் பூங்காக்களில் விளையாடியும் மக்கள் உற்சாகம். நாட்டை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளுக்கு எதிராக பொருளாதார மற்றும் கலாச்சார போரை முன்னெடுக்க வேண்டும். ஈரான் மக்களுக்கு உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி வலியுறுத்தல். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு புதிய திட்டத்தை வகுக்கும் ஈரான். பாகிஸ்தான் அரசு மூலம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு முன்மொழிவை அனுப்பியிருப்பதாக தகவல். ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை மீண்டும் பரிசீலிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முடிவு.
முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவு. பிலிப்பைன்ஸில் வெடித்து சிதறும் மயோன் எரிமலை. வானில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய கரும்புகையால் விமான போக்குவரத்து பாதிப்பு. சீனாவில் இயந்திர கோளாறு காரணமாக ஜெட் பிரிட்ஜ் மீது மோதிய ஏர்பஸ் விமானம். ஷாங்காய் விமான நிலையத்தில் நடந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல். மே தின விடுமுறையை உற்சாகத்தோடு கொண்டாடிய சீன மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தோடு பயணித்து மகிழ்ச்சி. தென்கொரிய தலைநகர் சியோலில் வேலைப்பளு, தூக்கமின்மையால் தவிக்கும் மக்களுக்கு தூக்க போட்டி. அதிக நேரம் தூங்கி முதலிடம் பெற்ற 80 வயது முதியவர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பையை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சிஎஸ்கே. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைத்ததால் ரசிகர்கள் உற்சாகம். மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேரை கொண்ட அணியை அறிவித்தது BCCI.